ஏரியா. இன்னைக்கு நம்ம நன்றி மசாலா கருப்பு அப்படிங்கிற நம்ம இருக்கிறோம். இதுல வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, அதான் நன்றி மசாலா வச்சு சூப்பரா சீரக சம்பாவை நம்ம செய்ய போறோம். பாருங்கள் நண்பர்களே, நன்றி மசாலா எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா இப்போ சூடாகிட்டே இருக்குது. மசாலா நல்லா கொதி வந்துடணும்னு நம்ம வெட்டி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை அப்படியே உள்ளே இறக்கிடலாம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் ஒரு பீஸு நல்ல பெரிய பீஸாக அப்படியே நாட்டுக்கோழியை உள்ளார இறக்கிட்டோம். அதை அப்படியே நல்லா கிண்டி விடலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் வதக்கணும் பின்னாடி. அதுக்கப்புறம் அளவு தண்ணி நம்ம வச்சிடலாம். இந்த பிரியாணி மிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மசாலா இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி ஆயில் முதற்கொண்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து மசாலா உடச்சி ஊற்றுறோம். மசாலா கொதி வந்த உடனே சூடானோடனே கறி போடுறோம். கறியை போட்ட உடனே அளவு தண்ணி வைக்கிறோம். அளவு தண்ணி வச்ச உடனே அரிசியை கொட்டி தம் போடுறோம். அவ்வளோதான் நண்பர்கள். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை அப்படியே நம்ம உள்ளே கொட்டிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம அரிசி உள்ளார கொட்டியாச்சு. பாருங்கள், அதை அப்படியே லைட்டாக 2 கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிறிதளவு புதினா இலையை அப்படியே மேலால் தூவி விட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. அப்படியே தூக்கி தம்ம போட வேண்டியதான். தம்ம தூக்கிட்டு வாங்க. இன்னும் 20 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. 20 நிமிஷம் டைம் பார்த்துக்கங்க. டைம் பாருங்க. பசி எடுத்துருச்சு எல்லாத்துக்கும். ஓகே, 20 நிமிஷம் கழிச்சு தம்மு உடைச்சாச்சு. நம்ம நன்றி மசாலா நெய் வாங்க வாங்க, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி பூவா வந்திருக்கு. நாட்டுக்கோழி நாட்டு
நாட்டுக்கோழி பிரியாணியும் கூடவே தயிர் வெங்காயமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருவோம். மசாலா